أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்று வரைக்கும் அவர்களது மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி நடக்கக்கூடிய அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கேட்டுக்கொண்டவனாய், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ பிரசங்கத்தினூடாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரஹ்மானுடைய வல்லமைகள், ஆற்றல்கள் பொருந்தியவனவன், அந்த அனைத்து ஆற்றல்களும் வல்லமைகளும் அவனுக்கே உரியது என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை எங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லோரும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அவனை எங்களது ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவன்தான் எங்களை படைத்தான், அவன்தான் எங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், அவன்தான் எங்களுக்கு உணவளிக்கின்றான், அவன்தான் எங்களை உயிர்ப்பிக்க வைத்தான், அவன்தான் எங்களை மரணிக்க செய்து நாளை மறுமையிலே எங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவை நம்புவது என்ற இந்த விஷயத்திலே, அல்லாஹுவை நாங்கள் விளங்குவது, அவனுடைய ஆற்றல்களை புரிந்து கொள்வது என்ற விஷயத்திலே வெறுமனே அவனது ருபூபியத்தை மாத்திரம், அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன், அவன் உணவளிக்கக்கூடியவன், அவன் உயிர் கொடுக்கக்கூடியவன், எங்களது உயிரை கைப்பற்றக்கூடியவன், எங்களை நிர்வாகிக்கக்கூடியவன் என்ற இந்த ருபூபியத்தை மாத்திரம் நாங்கள் நம்பிவிட்டு சென்றால் அல்லாஹுவை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக முடியாது. மாற்றமாக அல்லாஹுவை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனது ஆற்றல்களை, வல்லமைகளை நாங்கள் அறிந்து விளங்கி அவனை நாங்கள் முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய ருபூபியத்தோடு அவன் எங்களது ரப்பு, அவன் எங்களை படைப்பவன், எங்களை படைத்தவன், எங்களை பரிபாலிக்கக்கூடியவன், எங்களை அனைத்து விதமான எங்களுடைய வாழ்வாதாரத்தை அவன் வழங்குகின்றான் என்ற அந்த விஷயத்தோடு சேர்த்து அந்த ஒரே இரட்சகனுக்கு நாங்கள் முழுமையாக எங்களது வணக்க வழிபாடுகளை செய்தாக வேண்டும். அதனைத்தான் நாங்கள் உலூஹியா என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது அவனை நாங்கள் வணக்கத்துக்குரிய இரட்சகன், வணக்கத்துக்குரிய நாயன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி எந்த ரப்பை நாங்கள் படைப்பாளன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ, எந்த ரப்பை நாங்கள் எங்களை நிர்வகிப்பவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ, எங்களுக்கு உயிர் வழங்கியவன், எங்களது உயிரை கைப்பற்றவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ, அந்த ரப்புக்கு மாத்திரம்தான் நாங்கள் எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுவோம். அந்த ரப்புக்கு மாத்திரம்தான் நாங்கள் முழுமையாக சிரம்படிவோம். அந்த ரப்புக்கு மாத்திரம்தான் எங்களது அனைத்து விதமான வணக்கங்கள், அது நேர்ச்சை வைப்பதாக இருக்கலாம், சத்தியம் செய்வதாக இருக்கலாம், அல்லது அறுத்து பலியிடுவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கூட அனைத்து விதமான வணக்கங்களை வெறுமனே பிரதானமான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்ற வணக்கங்கள் மாத்திரமல்ல, எல்லா வணக்க வழிபாடுகளூடாகவும்
அவனை ஏகத்துவப்படுத்தி அவனை ஒருமைப்படுத்தி அவனுக்கு மாத்திரம்தான் நான் எல்லா நிலைகளிலும் கட்டுப்படுவேன் என்ற அந்த உலூகியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதே நேரம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ரஹ்மானுக்கு இருக்கக்கூடிய அழகான திருநாமங்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய அழகான பண்புகள், அவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அதனூடாகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனது ஓரிரையை நாங்கள், அவன் ஒருவன், அவன் ஏகன் என்பதை நாங்கள் உறுதி செய்தாக வேண்டும். அதனைத்தான் அஸ்மா சிஃபாத் என்று சொல்வார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்வது என்பது வெறுமனே அவனங்களை படைத்தவன், அவனங்களை பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் என்பதோடு மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ள முடியாது. மாற்றமாக எவனை, எந்த இரட்சகனை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அவனுக்கு முழுமையாக வணக்க வழிபாடுகளை செய்து அவனது பெயர்கள் பண்புகள், அவனுக்கு இருக்கக்கூடிய அழகான பெயர்கள் பண்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற இந்த ஒரு நிலையைத்தான் அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு ஈமானாக கருத முடியும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞர்கள், உலமாக்கள், எங்களுக்கு முன் சென்றவர்கள் அல்லாஹுடைய ஏகத்துவத்தை உறுதி செய்யக்கூடிய அந்த ஏகத்துவத்தை, தௌஹீதை மூன்றாக பிரித்து காட்டுகிறார்கள். தௌஹீதுர் ருபூபியா என்று சொல்லியும், தௌஹீதுல் உலூஹியா என்று சொல்லியும், வணக்க வழிபாடுகளூடாக அவனை ஒருமைப்படுத்துவதை உலூஹியா என்று சொல்லியும், அதே நேரம் அவனது பெயர்கள் பண்புகளூடாக அவனது ஏகத்துவத்தை உறுதி செய்வதனை தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத் என்று சொல்லியும், இப்படி மூன்றாக பிரித்து காட்டுகிறார்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், நாங்களும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றோம், நாங்களும் கலிமாவை மொழிந்திருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாங்கள் வெறுமனே தௌஹீதுர் ருபூபியாவை மாத்திரம் விளங்கிக் கொண்டு, தௌஹீதுர் ருபூபியாவில் இருக்கக்கூடிய அம்சங்களை மாத்திரம் நாங்கள் விளங்கிக் கொண்டு நாங்கள் சென்றால் அது என்ன செய்யாது? எங்களது ஈமானை சம்பூர்ணப்படுத்தாது. இந்த விஷயத்தில் எங்களை விட குறைஷி காஃபிர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்களோ, எந்த சமுதாயத்துக்கு ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ, எந்த சமுதாயத்திலே ஓரிரை கொள்கையை எடுத்திய போதிலே பல்வேறு சொல்லனா துன்பங்களுக்கு முகம் கொடுத்தார்களோ, அந்த சமுதாயத்திலே எங்களை விட தௌஹீதுர் ருபூபியாவை விளங்கி இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ரப்பு என்பதை விளங்கி இருந்தார்கள். அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன் என்பதை விளங்கி இருந்தார்கள். எங்களை பரிபாலிக்கக்கூடியவன் அவன்தான், எங்களுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடியவன் அவன்தான், மலையில் வானத்திலிருந்து மலையை இறக்கக்கூடியவன் அவன்தான் என்பதை எல்லாம் அந்த மக்கள் மிக தெளிவாக ஏற்றிருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் எந்த இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ, எந்த இறைவனை படைப்பானாக ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த இறைவனுக்கு முழுமையாக எங்களது வணக்கங்களை செய்தாக வேண்டும். அந்த இறைவனுக்கு எங்களது வணக்கங்களில் எவற்றையுமே நாங்கள் இணை வைத்து விடக்கூடாது. இணை வைப்பின் ஊடாக அவனை நாங்கள் நெருங்கக்கூடாது என்ற இந்த விஷயத்தில் தான் அவர்களுக்கு மத்தியிலே குடர்படி இருந்தது. தௌஹீது அஸ்மா சிஃபாத்திலும் அவர்கள் குடர்படி இருந்தது. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப தௌஹீது ருபூபியாவை, அல்லாஹ் தான் எங்களது படைப்பாளன், அவன்தான் மிக பெரியவன், அவன்தான் மிக வல்லமையுடையவன் என்று ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் எங்களது ஈமான் சம்பூர்ணமாகி விடாது என்பதற்கு குறைஷி காஃபிர்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால் தான், அல்லாஹ்வை அவர்கள் எங்களது படைப்பான் என்று ஏற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால் தான் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்கு, அவருடைய பிரச்சாரத்தை கேட்பதற்கு முன்னாலேயே அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் அப்துல்லா என்ற பெயரை வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று பெயர் வைத்திருந்தார்கள். காபத்துல்லாவை அழிப்பதற்கு, அதாவது அந்த ஆபிரகாவுடைய படைகள், அந்த யானை படைகள் மக்காவை நோக்கி வந்த நேரத்தில் அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறார்? அவர் தனது ஒட்டகைகளை தேடி போகிறார். அங்கே செய்தி கிடைக்கின்றது, அங்கே மிகப்பெரிய ஒரு படை வந்திருக்கின்றது, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை, அவனுடைய முதலாவது ஆலயத்தை தகர்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்படுகின்றது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? அந்த படைக்குள்ளே தனது ஒட்டகையை தேடி போகிறார். அந்த வந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கேலியாக பார்க்கிறார்கள். இவர் ஒரு குறைஷி மக்களுடைய ஒரு தலைவர், இவர்களுடைய ஊருக்கு நாங்கள் படையெடுத்து வந்திருக்கிறோம், இவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய இறை இல்லத்தை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், இவர் என்ன சொன்னா இவர் ஒட்டகத்தை காணலன்னு தேடி வந்திருக்கிறாரு என்று ஏளனமாக பார்த்து கேட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு, எனக்கு ஏன் ஒட்டகம் முக்கியம்?
கஅபாவுடைய இரட்சகன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவனது மாளிகையை அவன் பாதுகாப்பான் என்று மிக தெளிவாக தௌஹீதுர் ருபூபிய்யாவிலே, அதாவது அல்லாஹ் தான் படைப்பாளன், அவன் தான் பரிபாலிக்கக்கூடியவன் என்ற அந்த விஷயத்திலே அவர்கள் உறுதியாக இருந்ததை அந்த அப்துல் முத்தலிபுடைய அந்த வசனங்கள் என்ன செய்கின்றது, அந்த அவருடைய அந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன செய்கின்றது, பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மக்கள் அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள், அல்லாஹ் தஆலாவை படைப்பாளன் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், பரிபாலிக்கக்கூடிய என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், மழையை இறக்குவன் அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், எங்களை படைத்து எங்களை உயிர்ப்பித்து எங்களை மரணிக்க செய்து எங்களை மரணிக்க செய்வன் அவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மக்கள் அவனுக்கு முழுமையாக அவனுக்கு வழிபடுவதிலே, அவனுக்கு முழுமையாக வணக்க வழிபாடுகளை செய்வதிலே தான் செய்தார்கள். அவர்கள் பிழை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிலே தான் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா கடைசியாக ஒரு தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு இந்த தௌஹீதுல் உலூஹிய்யாவை, வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமே அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்தாக வேண்டும் என்ற விஷயத்தை அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது என்பதனை நாங்கள் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ்வை விளங்கி இருந்தாலும் கூட, அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய முழுமையான அந்த வல்லமைகளை, அவருடைய ஆற்றல்களை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. எனவேதான் அவர்கள் மறுமை நம்பிக்கையிலே மிகப்பெரிய ஒரு குளறுபடி உள்ளவர்களாக இருந்தார்கள். மறுமை நம்பிக்கையிலே அவர்கள் சந்தேகத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா மக்காவிலே இறக்கிய அவசரங்களிலே அடிக்கடி என்ன செய்வான், மறுமையை பற்றி ஞாபகப்படுத்துவான், கபரை பற்றி ஞாபகப்படுத்துவான், மறுமையுடைய அமளிதுமளிகளை பற்றி ஞாபகப்படுத்துவான், மறுமையில் இருக்கக்கூடிய அந்த மோசமான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வருவான். எதற்காக என்று சொன்னால், அந்த மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட, அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய முழுமையான வல்லமைகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா மீண்டும் உயிர்ப்பிப்பான், உயிர்ப்பிக்கக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கின்றது, அவன் நாடுகின்ற பொழுது எதனையும் செய்வான், அவனிடத்திலே அவன் குன் என்று சொன்னால் ஃபயகூன், அது அப்படியே ஆகிவிடும் என்ற அந்த முழுமையான நம்பிக்கை அந்த மக்களுக்கு இல்லாமல் இருந்தது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு முழுமையாக தன்னை விளங்கப்படுத்துவதற்காக, தன்னை பற்றிய செய்திகளை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்களுக்கு தூதராக அனுப்பி வைத்தார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இல்லாமல் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்துக்களை பற்றி, அவனுடைய ஆற்றல்களை பற்றி, அவனுடைய வல்லமைகளை பற்றி அல் குர்ஆனை நாங்கள் புரட்டி பார்த்தால் அந்த அல் குர்ஆனுடைய ஒவ்வொரு பக்கத்திலும் நாங்கள் என்ன செய்யலாம், அவனது வல்லமைகளை நாங்கள் பார்க்கலாம், அவனது ஆற்றல்களை நாங்கள் பார்க்கலாம். அவன் எந்த அளவுக்கு இந்த மக்களை அவன், அதாவது இந்த மக்களை படைத்து பரிபாலித்து இந்த மக்கள் மீது முழுமையான பேராற்றலுடையவன் என்பதனை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று எமது முஸ்லிம் சமுதாயத்திலே அதிகமான மக்கள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு தான் நாங்கள் சுஜூது செய்கின்றோம், அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகின்றோம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈமானை, அவருடைய அல்லாஹ்வை அவர்கள் விளங்கி இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை கொஞ்சம் நாங்கள் மீள் பரிசீலனை செய்து பார்த்தால், அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை விளங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அல்லாஹ்வை குறை காணக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் நடக்கிற விஷயமா, இதெல்லாம் நடக்குமா, இப்ப இதெல்லாம் ஏழுமா இப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த வல்லமைகளை கூட குறைத்து மதிப்பிடக்கூடியவர்கள் எங்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள். லா தசுப்புத் தஹர், நீங்கள் காலத்தை ஏசாதீர்கள் என்று சொன்னார்கள். எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ் தான் காலத்தை என்ன செய்கின்றான், எங்களுக்கு மாறி மாறி வரச் செய்கின்றான், மாறி மாறி வரச் செய்கின்றான். எங்களுக்கு காற்று வருகின்றதா, அல்லது எங்களுக்கு மழை வருகின்றதா, அல்லது எங்களுக்கு சூடாக இருக்கின்றதா, கிளைமேட் எதுவாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய அந்த ஏற்பாட்டின் பிரகாரம், அவன் சொல்லுகின்ற பிரகாரம் தான் இவை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மழை பொழிகின்ற, மழை இல்லாத காலத்திலே நாங்கள் எல்லோரும் என்ன செய்கின்றோம், மழைக்காக ஏங்குகின்றோம், மழைக்காக தவிக்கின்றோம். சரியான சூடாகுது, மழை பெஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும், என்னதான் ஏசி போட்டாலும், என்னதான் ஃபேன் இருந்தாலும் நைட்டுக்கு தூக்கம் போகுதில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றோம், புலம்பிக் கொள்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மழை பெய்ய 2 நாள் ஆரம்பிச்சிருந்து சொன்னால் இப்ப
நெருப்பணி என்ன தொடர்ந்து ஊத்தும், அப்படியே ஊத்தி நீக்க வேண்டியதான். இனி ஒரு வேலையும் செய்ய இயலாது, எங்கேயுமே போக இயலாது, வியாபாரங்களை பார்க்க இயலாது, மற்ற விஷயங்களுக்கு போக இயலாது. இப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த அருள் மலையை என்ன செய்கின்றோம், பேச ஆரம்பித்து விடுகின்றோம். அதை தவறாக கதைக்க ஆரம்பித்து விடுகின்றோம். இப்பெல்லாம் அந்த டைம்ல எல்லாம் பயணம் வச்சுக்கலாது, ஏன்னா அந்தியாக ஊத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றோம், அல்லாஹு தஆலாவுடைய அருள் மலையையே குறை காண ஆரம்பிக்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அல்லாஹ்வை என்ன செய்கின்றோம், தெளிவாக விளங்கவில்லை. அவனது ஆற்றல்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அவனது அருள் பாக்கியங்களை, அவனது அருளை அல்லாஹ் இந்த மலையின் மூலமாக எங்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால், நாங்கள் இப்படி அல்லாஹ்வை விளங்காத காரணத்தினால், அல்லாஹ்வை குறை கூறி, காலத்தை ஏசி, மலையை குறை கூறி, இப்படி நாங்கள் என்ன செய்கின்றோம், அந்த நிஅமத்துக்களை நிக்குமத்துக்களாக, தண்டனைகளாக நாங்கள் மாற்றிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எனவேதான் இந்த மலை என்ன செய்கின்றது, மிகப்பெரிய வெள்ளமாக மாறுகின்றது, மிகப்பெரிய நிலச்சரிவுகளை ஏற்படுத்துகின்றது, மிகப்பெரிய பெரிய பாரிய அழிவுகளை ஏற்படுத்துகின்றது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அப்படியும் காட்டுகின்றான். என்னால், அதாவது உங்களுக்கு இந்த மலையை அழகான ஒரு நிஅமத்தாக விவசாயிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு அருட்பாக்கியமாக இதனை தரவும் முடியும். அதே மலையை எனக்கு என்ன செய்ய முடியும், எனக்கு இதை ஒரு நிக்கமத்தாக, ஒரு அதாபாக ஆக்கவும் முடியும். அனைத்துக்கும் பேராற்றல் மிக்கவன் நான் என்பதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்த முனைகின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பேராற்றல்களை பற்றி எங்களுக்கு சர்வ சாதாரணமாக ஓரிரு வார்த்தைகளை சுருக்கிக் கொள்ள முடியாது. சூரத்துல் ஃபாத்திர், சூரா ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அந்த வசனத்தினுடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா, அந்த அத்தியாயத்துடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா எப்படி அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் உரியது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை அவன் படைத்தவன். எப்படி படைத்தவன் தெரியுமா, முன்னுதாரணம் இல்லாமல் படைத்தவன். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவனுக்கு ஒரு கம்பெனியில செய்யக்கூடிய ஒரு பொருளை பார்த்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு கம்பெனியில, இன்னொரு இடத்துல அவன் செய்யறதுன்றது பெரிய விஷயம் இல்லை. அதை செஞ்சா கூட என்ன செய்வான், முதலாளி செஞ்சவன் எங்கட குவாலிட்டிக்கு வராது, எங்கட ஸ்டைலுக்கு, எங்கட ஸ்டாண்டுக்கு அதை கொண்டு வர இயலாது என்று என்ன செய்வான், பெருமையா பேசிக் கொள்வான். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இது மனிதர்கள் தங்களுக்குள்ளே தாங்கள் செய்த ஒன்றை, தாங்கள் கண்டுபிடித்த ஒன்றை இன்னொருவர் காப்பி பண்ணுகின்ற பொழுது இப்படி பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா, அவனுடைய பேராற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா, இந்த வானம் பூமிகளை எந்த ஒரு முன்னுதாரணம் இல்லாமல் படைத்தவன். யாருமே இதுக்கு முன்னால படைக்கல, யாருமே இதுக்கு முன்னால இப்படி ஒன்று செஞ்சு காட்டல. அந்த ரப்புல் ஆலமீன் அவனாக நினைத்து செய்கின்றான். இந்த வானம் பூமியை அவன் என்ன செய்கின்றான், அவன் படைத்தான். வானங்களை என்ன செய்கின்றான், ஓரிரண்டு வானங்கள் அல்ல, 7 வானங்களாக அடுக்கடுக்காக இந்த வானத்தை படைத்தான். இந்த வானத்துக்கு எந்த ஒரு தூணும் இல்லாமல், இன்றைக்கு ஒரு பில்டிங் நாங்க பார்த்தா, அந்த பில்டிங்ல ஒரு பள்ளிவாசல் நாங்க போய் பார்த்தா, அங்க ஒரு கொஞ்சம் தூண்கள் கொஞ்சம் தூரவா போட்டிருந்தால், அல்லது தூண்கள் இல்லாமல் கட்டப்பட்டிருந்தால் அதை நாங்க பார்த்து பிரமித்து போகின்றோம். இவ்வளவு பெரிய பள்ளிவாசல், இவ்வளவு பெரிய பிரமாண்டமான இடம், இதனை இந்த பில்டிங்கை தூண்கள் இல்லாம கட்டிக்கிறாங்களே என்று ஒரு சர்வ சாதாரணமான ஒரு பில்டிங்கை பார்த்து நாங்கள் செய்கின்றோம், நாங்கள் பிரமித்து போகின்றோம், அதாவது நாங்கள் ஆச்சரியப்படுகின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் அனுதினமும் பார்க்கக்கூடிய இந்த வானத்தை அல்லாஹ் தஆலா தூண்கள் இல்லாமல் கட்டியிருக்கின்றான். எந்த ஒரு தூணுமே கிடையாது, எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது, எதுவுமே இல்லாமல் இந்த வானங்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். 7 வானங்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பூமியை தாராளமாக மனிதன் சஞ்சரிக்கக்கூடிய அளவுக்கு, மனிதர்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பூமியை அல்லாஹ் தஆலா விரித்து அகலமாக்கி மனிதர்களுக்கு வசதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து சொல்கின்றான், ஜாஇலில் மலாயிகதி ருசுலா, மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவனுடைய வானவர்களாக, தூதர்களாக அவன் ஆக்கினான். எப்படிப்பட்டவர் தெரியுமா, உலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வ சுலாஸ வ ருபா, அவர்களுக்கு என்ன செய்கின்றது, 2 இறக்கைகள், 3 இறக்கைகள், 4 இறக்கைகள் என்று சொல்லி இப்படி இறக்கைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டமான படைப்புகள், முக்கியமான படைப்புகள், வானத்தை பேசுகின்றான், அதற்கு பின்னால் பூமியை பற்றி பேசுகின்றான், அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு படைப்பு தான், ஒரு
பிரம்மாண்டமான ஒரு படைப்பு தான் இந்த மலக்குமார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்ப இந்த மலக்குமார்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இறக்கைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். 2 இறக்கைகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், 3 இறக்கைகள், 4 இறக்கைகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா. அதே நேரம் தான் நாடியோருக்கு பல இறக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பொழுது சொல்கிறார்கள், 600க்கும் மேற்பட்ட இறக்கைகளை கொண்டவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சாதாரணமான படைப்பு அல்ல, சர்வ சாதாரணமான படைப்பு அல்ல. சாதாரணமாக காகம் குருவிகளை பார்த்து பழகின எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிராந்து பறந்து போனா அப்படியே பார்த்துட்டு இருப்போம், அப்படியே பார்த்து அதாவது ஆச்சரியப்படுவோம், இவ்வளவு பெரிய பிராணியா, இவ்வளவு பெரிய பிராந்தா அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஆனா அன்புக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படைப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்ட படைப்பு தெரியுமா? 600க்கும் மேற்பட்ட இறக்கைகளை கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் அப்படி பறந்து போவாங்கன்னு சொன்னா வானம் விளங்காது, வானத்தை பார்த்தா வானம் விளங்காது. அந்த அளவுக்கு பிரமாண்டமான படைப்பு. அப்ப அந்த படைப்பை படைத்த ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு வல்லமை மிக்கவனாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு பேராற்றலுடையவனாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் செய்யலாமே அன்புக்குரியவர்களே. அதற்கு அவனுடைய படைப்புகள் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இதை இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த முதலாவது வஹி வந்த நேரத்தில் காய்ச்சல் பிடிச்சவர்களாக என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று ஹதீஜா நாயிட்டு ஓடினாங்க நாங்க பார்க்கிறோமே. எதுக்காக அவங்க பயப்பட்டது? எதுக்காக காய்ச்சல் வந்ததுன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உண்மையான படைப்பை, அந்த உருவத்தை பார்த்து என்ன செய்கிறார்கள்? பயப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, 2 தடவை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது உண்மையான தோற்றத்திலே பார்த்திருக்கிறார்கள். ஒன்று அந்த வஹி வந்த ஆரம்ப நாட்களிலே பார்த்தது, இன்னும் ஒன்று சித்ரத்துல் முன்தஹாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய இரவிலே அழைத்து சென்றார்களே, 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் அழைத்து சென்றார்களே, அந்த இடத்திலே வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ரூபத்திலே காண்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட பிரமாண்டமான படைப்பை படைப்பதற்கு வல்லமை மிக்க அந்த அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களிலே அவனுக்கு நினைத்தால், அவன் நாடினால் அவனுக்கு இயலாத ஒன்றுமில்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அந்த ரப்பை விளங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அவனை பற்றிய எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவு மிகவும் சொற்பமான அறிவு தான் இருக்கின்றது. அவனுடைய ஆற்றல்கள், அவனுடைய வல்லமைகளை நாங்கள் விளங்கி வைத்திருப்பது மிகவும் சொற்பமாகத்தான் விளங்கி வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல விட்டு செல்ல முடியாது. இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 600க்கும் மேற்பட்ட இறக்கைகளை கொண்டவர்கள் சொன்னார்களே, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் எல்லா நபிமார்களுக்கும் வஹியை கொண்டு வந்தவர்கள் அவர்கள். இவர்களை தான் அல்லாஹ் தஆலா அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவுடைய நிலையிலே, கஅபாவுக்கு பக்கத்திலே அவருடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது தண்ணீரும் எந்த ஒரு வசதியும் அடிப்படை வசதியும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பச்சிளம் குழந்தையையும் தாயை விட்டு சென்ற நேரத்தில் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்காக ஓடோடி திரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு அனுப்புகின்றான். அவர்கள் அங்கே வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடத்திலே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அந்த இருந்த அவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே அவர்களுடைய ஒரு இறக்கையால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பூமியை கிண்டி விட்டு சென்றார்கள், கொஞ்சம் தோண்டி விட்டு சென்றார்கள். அந்த வந்த தண்ணீர் ஊற்று தான் ஜம்சம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் ஊற்று. அந்த தண்ணீரை பார்த்து அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடோடி வந்து அங்க இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் அப்படியே வைத்து அந்த தண்ணீரை அது போக விடாமல் தடுத்தார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல 100 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு ஹாஜர், அல்லாஹ் தஆலா ஹாஜருக்கு ரஹ்மத் செய்யட்டும், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் அன்றைக்கு அந்த தண்ணீரை மண்ணை வச்சு இப்படி பிடிச்சி மண்ணை வச்சு தடுத்து அந்த தண்ணீருக்கு ஜம்சம் என்று சொல்லி அதை நிறுத்தி இருக்காவிட்டால் அந்த தண்ணீர் பீரிட்டு ஓடி அந்த காலத்திலே யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ, இந்த பூமியிலே யாரெல்லாம் இருந்தார்களோ அனைவரையும் அழித்திருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய
அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குதிரத்தை யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அந்த சக்தியை யோசித்து பாருங்கள். அப்படி வந்த அந்த தண்ணீருக்கு இன்றைக்கும் இன்றளவுக்கும், அதாவது இவ்வளவு 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்லிக் கொள்கின்றோம், அதாவது அறிவியலிலே மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவர்கள் சொல்லிக் கொள்கின்றோம், அவர்கள் அனைவரும் திகைத்து போயிருக்கிறார்கள். இந்த தண்ணீர் இந்த ஜம்சமுடைய இந்த தண்ணீருடைய பெருமதியை பற்றி, இந்த தண்ணீருக்கு இருக்கக்கூடிய சக்தியை பற்றி, இந்த தண்ணீரிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய அருள் வளத்தை பற்றி, அதாவது எதுவுமே சொல்ல முடியாமல் உலகமே ஆச்சரியத்திலே அப்படியே ஆழ்ந்து போயிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவன் எல்லா நிலைகளிலும் அவன் நாடியவர்களுக்கு அவன் எப்படியெல்லாம் அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்த முடியுமோ, அவனது சக்தியை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தி காட்டுவதற்கு அவன் போதுமானவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே பல இடங்களிலே எங்களுக்கு என்ன செய்கின்றான், இப்படி சொல்கிறான். இந்த வசனத்திலே சூரத் ஃபாத்திருடைய முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி மலக்குமார்களை பற்றி சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கின்றான் தெரியுமா? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றின் மீதும் எல்லா இந்த உலகத்தினுடைய படைப்புகளின் மீதும் அவன் பேராற்றல் மிக்கவன். பேராற்றல் அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த வசனத்தை நீங்கள் அல் குர்ஆனிலே தாராளமாக பார்ப்பீர்கள், தாராளமாக நீங்கள் ஓதுவீர்கள். ஆனால் நாங்கள் அந்த நேரத்திலே ஒரு கணம் நின்று யோசிப்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றின் மீது ஆற்றலுடையவன் என்று சொன்னார், எல்லாவற்றின் மீது பேராற்றலுடையவன் என்று சொன்னார், அவனால் எல்லா வல்லமையும் அவனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், அவன் நாடினால் எதையும் அவன் செய்வான். அவன் நாடினால் அவனால் இந்த உலகத்திலே செய்ய முடியாத எதுவுமே கிடையாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ஒரு மனிதனுடைய ஈமான் இருக்க வேண்டும். இப்படி ஈமானிலே சம்பூர்ணமாக மிக தெளிவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் எங்களது ஈமான் என்ன செய்யும்? சம்பூர்ணமான ஈமானாக, உண்மையான ஈமானாக மாறும். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி அல்லாஹ் தஆலா அவனது திருமறையிலே பல வசனங்களிலே மீண்டும் 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 அவனது பேராற்றலை எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான், பேராற்றலை பற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அன்புக்குரிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஒரு மழை காலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எங்களை சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம். என்ன சம்பவம் என்று சொன்னால், பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதர் என்ன செய்தார்? ஒரு மனிதர் ஒரு நாள் பாதையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கஷ்டமான ஒரு காலம், ஒரு வறுமையான ஒரு காலம், அதாவது மழையே இல்லாமல் மழைக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த காலத்தில் ஒரு மனிதர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து திடீரென்று ஒரு சத்தம் ஒலிக்கின்றது, ஒரு அசரி கேட்கின்றது. என்ன சத்தம் என்று சொன்னால், இன்னாருடைய மகன் இன்னாருடைய தோட்டத்துக்கு மழை பொழிய வேண்டும் என்று ஒரு சத்தம் கேட்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, எங்காவது பதியப்பட்ட கப்சாக்கள் கிடையாது, எங்காவது பதியப்பட்ட புராணங்கள் கிடையாது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய சஹீஹான செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அல்லாஹ்வுடைய பேராற்றலை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி, குறிப்பாக மழை பெய்யக்கூடிய காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற காரணத்துக்காக வேண்டி நான் இதை ஞாபகப்படுத்தினேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி வானத்துக்கு அந்த மேகங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அந்த மனிதர் சத்தத்தை கேட்கின்றார். அவருக்கு என்னென்று விளங்குதில்லை, என்ன சத்தம் தெரியாது. எங்கேயாவது வேற ஊர்ல இருந்து வேற எங்கேயாவது சொன்னதா, எங்கேயாவது தூரத்திலிருந்து சொன்னதா என்னன்னு தெரியாது. இவர் என்ன செய்யறார்? அப்படியே அந்த மேக கூட்டங்களை பார்த்துட்டு அந்த மேக கூட்டத்துக்கு பின்னால் அவர் போறாரு. அப்படியே போறாரு. போய்த்து பார்த்தால் அந்த மேக கூட்டம் போய்த்து சரியா ஒரு மனிதருடைய தோட்டத்தில் அந்த மேகம் வந்து என்ன செய்கின்றது? மழையாக பொழிகின்றது. உடனே அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த பேராற்றலை பார்த்து அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் யார் என்று விசாரிக்கிறார். விசாரித்து அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களோட பேர் என்ன? பேர் என்னன்னு கேட்டால் அவர் சொல்ற பேரும் வானத்திலிருந்து கேட்ட பேரும் ஒரே பேராகுது. அப்ப அவர தோட்டம் தான் அது. அப்ப அவர தோட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா தண்ணீரை கொடுக்க வேண்டும், மழையை வழங்க வேண்டும் என்று நினைக்கிறான், நேற்று கொடுக்கின்றான். அதுக்கப்புறம் அவர் ஆச்சரியத்தில் கேட்கிறாரு, நீங்க என்ன நன்மை செய்றீங்க? என்ன செய்றீங்க நீங்க? எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி உங்களுக்கு மாத்திரம், உங்களோட தோட்டத்துக்கு மாத்திரம் இப்படி மழையை இறக்க வேண்டும், என்ன காரணம் என்று கேட்கிறாரு. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, நான் வந்து பெருசா ஒன்றும் செய்யல, என்னோட தோட்டத்துல இருந்து வரக்கூடிய விளைச்சல் இருக்குது, இந்த விளைச்சலை வந்து மூணா நான் பிரிக்கிறேன். பிரிச்சு என்ன செய்யறேன்? ஒன்றை எனக்கும் என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு உணவுக்காக நான் எடுத்துக்கிறேன். கட்டாயம் நான் சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடணும். எனக்கும் என் குடும்பத்துக்காக நான் எடுத்துக்கிறேன். இரண்டாவது பகுதி என்ன செய்யறேன்? அடுத்த விளைச்சலுக்காக வேண்டி அடுத்த முறை நான் பயிரிட
தேடுவதற்காக வேண்டி நான் அதனை சேமித்து வைத்துக் கொள்கின்றேன். அடுத்த 3வது பகுதி நான் என்ன செய்கிறேன், ஏழைகளுக்கும் எனது உறவினர்களுக்கும் நான் வழங்கி விடுகின்றேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு மார்க்கத்தில் மிகப்பெரிய அறிவு மிக்கவர் கிடையாது, மார்க்க அறிவுள்ளவர் கிடையாது. இன்றைக்கு நாங்கள் எல்லா விதமான மார்க்க சட்டங்களை விளங்கி வைத்திருக்கின்றோம், அதீதிகளை விளங்கி வைத்திருக்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு இப்படி ஒரு கருத்து தானே, இப்படி ஒரு கருத்து தானே, இந்த இமாம் அப்படி சொல்றாரு தானே, இந்த இமாம் இப்படியும் செய்யலாம் சொல்றாரு தானே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் மார்க்க விஷயங்களை அமுல்படுத்துவதிலே, மார்க்க விஷயங்களை செயற்படுத்துவதிலே, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய குதிரத்தை விளங்கிக் கொள்வதிலே நாங்கள் என்ன செய்கின்றோம், பின் நிற்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த மக்கள் அதாவது 3ஆ பிரிச்சு ஒரு பாதின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 33 வீதம் அல்லாஹ் பாதை கொடுத்துக்கிறாரு. நாங்க ஒரு 5 வீதம் 7 ஒரு 2.5 வீதம் கொடுக்கிறதுக்கு, அதாவது பயிற்சின்னு சொன்னால் எங்களுக்கு ஃப்ரீயா தண்ணி கிடைச்சா நாங்க 10 வீதம் கொடுக்கணும். நாங்க காசு கொடுத்து தண்ணி எடுத்து நாங்க எங்களை பயிர்களுக்கு நாங்க அடிச்சா நாங்க என்ன செய்யணும், 5 வீதம் கொடுக்கணும். அப்ப இதை கூட கொடுக்கிறதுக்கு இதுல கூட நாங்க உலோபித்தனம் காட்டிக்கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்யணும், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவனோட குதிரத்துக்களை காட்டணும், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவனோட அருட்பாக்கியங்களை தரணும் என்று நாங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தஆலா என்றென்றும் அவனது குதிரத்துக்களை அவனது வல்லமைகளை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றான். அது அவனால் முடியும், அவன் செய்து காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் நாங்கள் அவற்றை புரிந்து கொள்கின்றோம் இல்லை. நாங்க சில நேரத்தில் சொல்லுவோம், இங்க கொசுவத்துக்கு மழை பெய்யுது, கொஞ்சம் அங்கால அந்த கொசுவத்தை தாண்டி அடுத்த சந்திக்கு மழை இல்லாமைக்கும். அப்ப நாங்க சொல்லிக் கொள்வோம், ஆனா எங்களுக்கு தெரியாது யாருடைய நன்மைக்காக, யாருடைய நல்லறத்துக்காக அல்லாஹ் தஆலா அந்த மழையை இறக்கினான் எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க சிம்பிளா பேசிக் கொள்வோம், சிம்பிளா நாங்க சொல்லிக் கொள்வோம். அப்ப அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி நாங்கள் இந்த விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய வல்லமையை நாங்கள் உணர வேண்டும், அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாங்கள் உணர வேண்டும். அவன் நாடினால் எது வேண்டுமென்றாலும் இந்த உலகத்தில் நடக்கும், எதை வேண்டுமென்றாலும் அவன் சாதித்து காட்டுவான். இதற்கு இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய விபத்துக்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய நன்மைக்கால விஷயங்கள் நிறைய ஏகப்பட்ட உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அழித்தும் காட்டுவான், காப்பாற்றியும் காட்டுவான். அல்லாஹ் தஆலா அவன் நாடினால் அவன் ஆக்கியும் காட்டுவான், அழித்தும் காட்டுவான். அப்ப அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் அவனுடைய பேராற்றலையும் உண்மையான முறையிலே மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொண்டு அவனை முழுமையாக ஈமான் கொண்டு அவன் மீது அவனுக்கு என்றென்றும் கட்டுப்பட்ட நடிகார்களாக மாறுவோம். அவன் மீது முழுமையாக எங்களை நம்பிக்கை வைத்த, அவன் மீது எங்களை தவக்குலை வைத்த மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஈமானிலே உறுதியாக இருந்து அவனது பேராற்றலை என்றென்றும் ஏற்றுக்கொண்டு அவனை முழுமையாக வணங்கக்கூடிய நிலையிலே என்னையும் உங்களையும் நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு சுருக்கிக் கொள்கின்றேன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை தொடர்பான இந்த விஷயத்திலே அல்லாஹ் தஆலா நாடினால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அல்லாஹ் தஆலா என்றென்றும் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வான் என்ற இந்த விஷயத்திலெல்லாம் எங்களது மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆகுவதற்கு காரணம் என்று சொன்னால், உலகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், உலக நடப்புகள், குறிப்பாக முஸ்லிம்கள், அதாவது நாங்கள் முஸ்லிம்களுக்கு தான் எப்பொழுதுமே பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு தான் எப்பொழுதுமே தோல்வி, பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், காசாவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள், இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு முஸ்லிம்கள், அதாவது இந்த சம்பவங்களை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் சொன்னால், எங்களுக்கு எங்க வெற்றி கிடைக்க போகுதோ, எங்களுக்கு எங்க விடிவு கிடைக்க போகுதோ, முஸ்லிம்களுக்கு ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா அதனை வெளிப்படுத்த மாட்டானோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அந்த பேராற்றலிலே குறை காணக்கூடிய அளவுக்கு நாங்கள் பேசுகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் தொடர்ச்சியாக பல சோதனைகளை கடந்து வருகின்றோம், பல சோதனைகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இப்படி சோதனைகளை பார்த்து விட்டோம், இப்படி
மக்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வுடைய பேராற்றலை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நாங்கள் அவசரப்படுற மாதிரி அல்லாஹ் தஆலா அவசரமாக என்ன செய்ய மாட்டான், எங்கள் எதிரிகளுக்கு தண்டனை கொடுத்துட மாட்டான், அவசரமாக எங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். பத்ர் களத்திலே மலக்குமாரை இறக்கி உதவி செய்த அல்லாஹ் தஆலா, பத்ரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்த அல்லாஹ் தஆலா அப்படியான ஆற்றலுடையவன். அவனுக்கு பலஸ்தீனத்திலே காசாவிலே வெற்றியை ஏற்படுத்துவது என்பது அவன் நாடினால் அதை ஒரு நிமிடத்திலே அவன் செய்து காட்டலாம் அன்புக்குரியவர்களே. ஆனால் நாங்கள் அவசரப்பட்ட அளவுக்கு எங்கட அவசரத்துக்கு அது நடக்காது அன்புக்குரியவர்களே. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை வல்லமைகளை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தில் அவன் எங்களுக்கு அவசரமாக தரணும், அவசரமாக வெற்றியை தரணும், அவசரமாக நான் கேட்கிற துஆவுக்கு பதிலளிக்கணும், அவசரமாக நாங்கள் அவன் மீது நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்துக்கு இறங்கினா அதுல வெற்றி கிடைக்கணும் என்று நாங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. அன்புக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைக்கு நாங்க எந்த பலஸ்தீன் பிரச்சனைக்காக வேண்டி, இந்த காசா பிரச்சனைக்காக வேண்டி நாங்க ஒரு வகையான ஒரு நம்பிக்கை இழப்புல, ஒரு வகையான அதாவது ஒரு நம்பிக்கை இழந்து ஒரு வகையான ஒரு சோர்வு மனப்பான்மை நாங்கள் இருக்கிறோமோ, அதே அந்த பலஸ்தீன் பூமிக்காக, அந்த பூமியை கைப்பற்றுவதற்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொன்னேன். அதாவது பனு இஸ்ரவேலுடைய காலத்தில், அதே பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் அதாவது ஒரு நபி வந்தார். நபி அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த ஒரு நபி. அந்த நபி அவருடைய காலத்தில் அவர் அந்த பலஸ்தீனை கைப்பற்றுவதற்காக முயற்சிக்கிறாரு. கைப்பற்ற போறதுக்கு மக்களை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனால் உங்களுக்கு தெரியும், அந்த பனு இஸ்ரவேல்களை பொறுத்தவரையில அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த மக்கள்ல அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட மக்கள், மிக கடுமையாக நன்றி கெட்ட மிக மோசமான மக்கள் தான் அந்த பனு இஸ்ரவேலர்கள். அவங்களிருந்து வந்தவங்க தான் இந்த இஸ்ராயல், இந்த இஸ்ரவேலர்கள். அப்ப இந்த பனு இஸ்ரவேலர்களை கூட்டிக் கொண்டு, அதாவது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அந்த நபியை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் மூமின்கள், ஆனாலும் அவங்க நன்றி கெட்டவங்க, அந்த மக்களை கூட்டிக் கொண்டு இவர் என்ன செய்யறாரு, இவர் பலஸ்தீனத்தை கைப்பற்ற போறாரு. போனா இந்த மக்கள் சொல்றாங்க, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களா இல்லையா, வாங்க போயிட்டு பலஸ்தீனத்தை கைப்பற்றுவோம்னு சொன்னால், இது அந்த ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்க உங்க ரப்பும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் அவங்க. அப்ப அதுக்கு பிறகு இதெல்லாம் சொல்லி காட்டி இந்த நபி என்ன செய்யறாரு, இவங்களை கூட்டிட்டு போறாரு பலஸ்தீனை கைப்பற்றதுக்கு. போற நேரத்தில் அந்த மக்கள் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாங்க ஒரு நாளைக்கு தான் யுத்தம் செய்வோம், எங்களுக்கு ஒரு நாளைக்கு, அதாவது சூரியன் உச்சிக்கு இல்லையா, இந்த சூரியன் மறைகின்ற வரைக்கும் தான் நாங்கள் யுத்தம் செய்வோம், அதுக்காக எங்களுக்கு கேளாது. அடுத்த நாள் 2-3 நாள்லாம் இருந்து எங்களுக்கு யுத்தம் செய்யல. நீ 7 மணி சொன்னா அல்லாட்ட கேட்டு ஒரு நாள்ல யுத்தத்தை முடிங்க, ஒரு நாள் நாங்கள் யுத்தம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நபியை பார்த்து சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த நபி என்ன செய்யல, அந்த நபி சளைக்கல, அந்த நபி என்ன செய்யல, அல்லாஹ்வின் மீது வைத்த நம்பிக்கையில அவர் ஒரு துளியும் அவர் என்ன செய்யல, நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி மன்றாடுறாரு. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய களத்தில் சுஜூதில இருந்து தாடிகள் இணையக்கூடிய அளவுக்கு 2 கைகளையும் உயர்த்தி வானத்தின் பக்கம் உயர்த்தி, சுஜூதிலையும் கைகளை உயர்த்தியும் நின்று கொண்டும் இருந்து கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் இருந்து துஆ கேட்டு கேட்டு அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களை இறக்கி அந்த யுத்தத்திலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு பிரார்த்தித்தார்களோ, அதே மாதிரி அந்த நபியும் என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தா அல்லாஹ் தஆலா தனது குதிரத்தை எப்படி வெளிப்படுத்துறான் தெரியுமா அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எப்படி அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்துறான் தெரியுமா, சூரியனுக்கு கட்டளையிடுகின்ற அல்லாஹ் தஆலா நீ மறையக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நாடினால் சூரியன் உதிக்க செய்றவன் யாரு, அல்லாஹ் தஆலா, அந்த ரப்புல் ஆலமீன். அவன் அந்த சூரியனுக்கு கட்டளையிடுகின்றான், நீ மறையக்கூடாது, நான் சொல்கின்ற வரைக்கும் மறையக்கூடாது. அப்ப 12 மணித்தியாலம் அல்ல, 13 மணித்தியாலம் அல்ல, 18 மணித்தியாலம் அல்ல, 24 மணித்தியாலம் அல்ல, சூரியன் அப்படியே இருந்து கொண்டிருக்கிற, யுத்தம் முடியும் வரைக்கும் சூரியன் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே. அப்படி ஒரு நபி கஷ்டப்பட்ட அந்த மக்களோடு அல்லாஹ்வுடைய பேராற்றலை சூரியன் மறையாமல் வைத்த அந்த ஒரு பேராற்றல் மிக்க அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த பூமியாகத்தான் அந்த பலஸ்தீன் பூமி இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பூமியை நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் அட்டூழியங்களை பார்த்து நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா உதவ மாட்டான் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்த அல்லாஹ் தஆலா சூரியனுடைய ஓட்டத்தை நிப்பாட்டி சூரியனை நிற்க வைத்து உதவி செய்த அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்ய அதே ரப்பை தான் நானும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே ரப்புக்கு தான் நாங்கள் சுஜூத் செய்கிறோம், அதே ரப்புக்கு தான் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், அதே ரப்புக்காக வேண்டி தான் நாங்கள் சதகாக்கள் செய்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஈமான் பலகீனமாக இருக்கின்றது. நாங்கள் அல்லாஹ் விளங்கின விதம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேராற்றலை விளங்கிய விதம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் தான் எங்களுக்கு அப்பேற்பட்ட அந்த அதிசயங்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இல்லாமல் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நாங்கள் அதை உணர்கிறோம் இல்லை, உணர்ச்சி பெறுகின்றோம் இல்லை. எனவே அன்புக்குரியவர்களே,
அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த ரப்புக்காக எந்த ரப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அவனுக்கு முழுமையாக வணக்க வழிபாடுகளை செய்து அவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய அவனது பேராற்றல்களையும் வல்லமைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாறுவோம். எல்லாம் அல்லாஹ் தஆலா அவனது ஆற்றல்களை வெளிப்படுத்த போதுமானவனாக இருக்கின்றான் என்ற அந்த விஷயத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.